வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதையுலகம். எங்க பதிவுகளை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் என்னுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சுழல் பகுதி 19. இந்த கதையோட முன்னாடி பாகங்களை கேட்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, அதுல கேட்கலாம். கதை. பொழுது புலர்வதற்கு இன்னும் அவகாசம் இருந்தது. இரவெல்லாம் அழுது கொண்டிருந்த இதயச்சந்திரனோடு போராடி கொண்டிருந்ததால் பியூஷாவும் விடியலில் தான் கண்ணயர்ந்திருந்தாள். சப்திக்காமல் மஞ்சத்திலிருந்து எழுந்த உதயச்சந்திரன் சயன அறையை விட்டு வெளியே வந்தான். வாட்பயிற்சி மற்றும் உடற்பயிற்சி செய்வதற்காக உப்பருகைக்கு செல்வது வழக்கம். அவனது உதவியாளன் கோமேதகன் உதயனது உடற்பயிற்சி சாதனங்களை தயாராக வைத்திருந்தான். உப்பருகைக்கு சென்று சூரியோதயம் வரை உடற்பயிற்சி செய்த உதயச்சந்திரன் கோமேதகனை நோக்கினான். கோமேதகா, இன்று வெள்ளரை ஆலய ஸ்வஸ்திக கிணற்றில் நீராடப் போகிறேன். எனது ஆடைகளை எடுத்துக்கொண்டு நீயும் புறப்படு, உதயச்சந்திரன் கூறினான். ஆலயத்தினுள் நுழைந்த உதயச்சந்திரன் நிலத்தில் பதிந்த ஸ்வஸ்திக கிணற்றை உறுத்து நோக்கினான். இவனது கனவில் சுழன்ற ஸ்வஸ்திக சக்கரம்